Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அதுக்கான பிராக்டிஸ் இமேஜும் நம்ம கொடுத்துட்டே வரோம். அதோட லிங்க் வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 15 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்த ஒரு 5 ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வயர் கூடையில் போடுற ஐட்டம் க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், உள்ளன் ஒர்க் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 15 ஸ்டிச்சஸும் போட்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் இமேஜும் நம்ம கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், செகண்ட் லைன் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் 2 லைன் போட்டிருக்கிறேன். இந்த 2 லைனில் ஃபஸ்ட் லைனில் விட்டுட்டு செகண்ட் லைனில் நீடில் உள்பக்கத்தில் இருந்து அடிப்பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், செகண்ட் லைனில் குத்தி இருக்கிறேன். குத்திட்டு ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் குத்திட்டு செகண்ட் லைனுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, நம்ம போடுற ஸ்டிச்சு. ஃபஸ்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்துடணும். அவ்வளோதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஃபஸ்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணி அதே நீடில் செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து இந்த நீடில் இப்படி எடுத்துக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீடில் ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணி கொண்டு வரணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஹெரைன் போன் ஸ்டிச்சு, இதில் எல்லாத்துலேயுமே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் லைனை நீடில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் லைனில் கொண்டு வந்துடுறோம். ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு நீடில் இப்படி எடுத்துக்கணும். இதே மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி செகண்ட் லைனில் அதே ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு லாக். அவ்வளோதான். இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கணும். அப்புறம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பேக் சைடு நீடில் கொண்டு போயிருங்க. பக்கத்தில் குத்திட்டு பேக் சைடு கொண்டு போயிடணும். அவ்வளோதான். பேக் சைடு நான் எப்படி இருக்குன்றதையும் காட்டிடுறேன். பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். நீடில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்டு போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பார்த்துட்டோம். இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே அடுத்த ஒரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டில் எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லைனில் நீடில் வந்து வெளியில் எடுத்துக்கணும். அடுத்தது ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு கொண்டு வரணும். அவ்வளோதான். திரும்ப ஃபஸ்ட் லைனில் நீடில் குத்திட்டு செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸ்ட்ரைட் லைனாக தான் கொண்டு வரணும். அதையும் நோட் பண்ணிக்கணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் லைனில் போடணும். ஆனால் ஒரே ஒரு வேரியேஷன் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இன்னமும் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போடணும். அதுக்கப்புறம் தான் க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு கொண்டு வரணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு 2 கலர் காம்பினேஷனில் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பிங்க் கலர் போடுறேன். அடுத்தது ப்ளூ கலர் காம்பினேஷனில் போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வாங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக கொண்டு வந்துடுங்க. இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பேக் சைடு இந்த மாதிரி நீடில் கொண்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. பேக் சைடு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வேறு ஒரு கலரில் காம்பினேஷனில் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலரில் எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரேமை இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எப்போ முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணோம். இப்போது இந்த சைடு டர்ன் பண்ணும்போது இதுதான் செகண்ட் லைனாக இருக்குது. இது மேலே இருக்கிறது ஃபஸ்ட் லைனு, கீழே வந்து செகண்ட் லைன். நீடில் 2க்கும் சென்டரில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனாக கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். மேலே உள்ள லைனுக்கும் கீழே உள்ள லைனுக்கும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து நீடில் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. மேலே உள்ள ஃபஸ்ட் லைனு, கீழே உள்ள செகண்ட் லைனு 2க்கும் ஸ்ட்ரைட்டாக நீடில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஃபஸ்ட் லைன், இந்த பக்கம் செகண்ட் லைன்,
ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு அப்படியே நீடில் வெளியில் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட் லைன், அடுத்தது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். செகண்ட் லைன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக நீடில் வச்சுக்கோங்க. கரெக்டாக செகண்ட் லைன்லேயே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போட்டாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். பாருங்கள், ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு நீடில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், இதே மாதிரி சென்டரில் போட்டுக்கோங்க. சென்டரில் போட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பேக் சைடு அதே மாதிரி கொண்டு போயிட்டு நீடில் வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. கீழ்ப்பக்கமாக கொண்டுட்டு போயிட்டு அதை பேக் சைடு பார்த்திங்கன்னா எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நெக்ஸ்ட்டு வேரியேஷன். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா 3 லைன் வரைஞ்சிக்கணும். 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. 3 லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறது எப்படின்றத காட்டுறேன். பாருங்கள், செகண்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் உங்களுக்கு பென்சிலில் எப்படி போடணுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு தேர்டு, அடுத்தது ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு தேர்டு, இந்த மாதிரி போட்டுக்கணும். இதே மாதிரி 5 லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த 5 லைன் போடுறது எல்லாமே நீங்கள் உங்களோட இஷ்டம்தான். இப்போ நான் 3 லைன் மட்டும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் லைனு, ஃபஸ்ட் லைன் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேவா? இப்போது மேலே உள்ள தேர்ட் லைன் பாருங்கள், அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மேலே உள்ள தேர்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக நீடில் கொண்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. தெரியலன்னா இந்த மாதிரி டாட் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி லாக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். திரும்ப அதே மாதிரி செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். சப்போஸ் 5 லைன் போடுறதா இருந்தால் 5வது லைன்லேருந்து 1வது லைனுக்கு நீடில் கொண்டு வந்துடணும். அது உங்களோட விஷயந்தான். இப்போ 1 3 1 இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைன் கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். அடுத்தது தேர்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. தேர்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. அதே கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே லென்த்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு நீடில் கொண்டு வந்துக்கணும். நீடில் கொண்டு வந்து அப்படியே வெளிப்பக்கம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு நீடில் கொண்டு வந்துடணும். இதே மாதிரி 5வது லைன்லேருந்து நீங்கள் கொண்டு வந்துக்கணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். 1 அதாவது 2 3 போட்டிருக்கோம். அதே மாதிரி 4 அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் லைன் போட்டுகிட்டே வரலாம். இதே மாதிரி தான் போட்டுக்கணும். இப்போ 2லேருந்து 1க்கு கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது 3லேருந்து 1க்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை இப்போ எண்டு நாட் பின்னாடி போட்டுக்கோங்க. பாருங்கள், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம். அடுத்து தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு, தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்திருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் 5 லைன் கூட ட்ராப் பண்ணிவிட்டு போடலாம். இது பார்த்திங்கன்னா வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேவா? இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே இன்னொரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் வேரியேஷன்ஸ். ஓகேவா? இப்போது எப்பயும் போல் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு 3 லைன் போட்டிருக்கிறேன். 3 லைன் போட்டதுக்கப்புறமா இதில் செகண்ட் லைன்லேருந்து நீடில் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். பாருங்கள், இது நான் உங்களுக்கு போடுறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போது நீடில் வந்து 3 லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். செகண்ட் லைனில் வந்து இருக்குது. இப்போது மேலே உள்ளது தேர்ட் லைன். அந்த தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு நீடில் கொண்டு வரேன். தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு நீடில் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி லாக்கு. திரும்பவும் தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு கொண்டு வாங்க. தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. இப்போது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே அடிப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2 இது மேல் பக்கம் போட்டுக்கோம். இப்போது இந்த பக்கமாக போட்டுக்கோங்க. தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு நீடில் கொண்டு போங்க. தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு கொண்டு போயிருக்கிறேன். இந்த பக்கமாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடணும்.
தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு. அவ்வளோதான். இந்த பக்கம் 2 டைம், அந்த பக்கம் 2 டைம்னு போட்டுக்கோங்க. கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. இப்போது அடுத்தது பாருங்கள், மேலேருந்து தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு. தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு 2 டைம் போடுறோம். அடுத்து கீழே அடியில் உள்ள ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு 2 டைம் போடுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வேரியேஷன். இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இந்த பக்கம் 2 டைம், அந்த பக்கம் 2 டைம், ஃபஸ்ட் லைன்லேருந்து 2 டைம், தேர்ட் லைன்லேருந்து 2 டைம், இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு கொண்டுட்டு போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு எண்டு நாட் போடுறதுக்கு பேக் சைடு நீடில் இந்த மாதிரி கொண்டு போயிடணும். கொண்டுட்டு போயிட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இன்னொரு வேரியேஷன். இதை பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் வேரியேஷன் சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் த்ரெட்டு 6 இதுவுமே சேர்த்தே எடுத்து வச்சுருக்கிறேன். எதுவுமே பார்த்திங்கன்னா பிரித்து நூல் எதுவுமே பிரிக்காமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கிறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை அப்படியே வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் போடணும். இது பார்த்திங்கன்னா கவுச்சிங் ஸ்டிச்சு. இப்போது ஒரு பிங்க் கலரில் நீடில் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வச்சுருக்கிறேன். அடுத்தது பிங்க் கலர் த்ரெட்டை எடுத்துருக்கிறேன். ப்ளூ கலர் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழ் பக்கமாக எடுத்துருக்கிறேன். கீழ் பக்கத்துலேருந்து இந்த பக்கம் பாருங்கள், அந்த வச்சுருக்க த்ரெட்டை லாக் போடுற மாதிரி போடுறோம். அவ்வளோதான். அது கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கம் ஒரு லாக் போடுறோம். அந்த த்ரெட்டை வந்து லாக் போடுறோம். இதைத்தான் பார்த்திங்கன்னா கவுச்சிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஸ்ட்ரைட் லைனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு போட்டிருக்க ஸ்ட்ரெயிட் லைன்லேயே பார்த்திங்கன்னா உங்களோட த்ரெட்டு இருக்கணும். எந்த ஒரு வேரியேஷனும் இருக்கக்கூடாது. கீழே மேலே இழுத்துட்டு போகக்கூடாது. இதுதான் பார்த்திங்கன்னா கவுச்சிங் ஸ்டிச். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு ஒரு லாக்கு அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஒரு லாக். அந்த த்ரெட்டு வந்து எந்த பக்கமும் நகண்டு வராமல் இருக்கிற மாதிரி ஒரு லாக் போட்டுறோம். இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், இதை நேராக வச்சுட்டு திரும்பவும் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. திரும்ப ஒரு லாக். எதுக்காக ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கிறோன்னா, நான் உங்களுக்கு எந்த பக்கமும் உங்களுக்கு த்ரெட்டு வந்து நகண்டு போகாமல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்களா. அதுக்காக தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சுன்னா, அந்த டிசைனில் நீங்கள் வளைவுகள் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடுங்க. இப்போது இதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி போட்டு ஸ்ட்ரைட் லைன்லேயே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளூ கலர் வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ 5 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச், இது க்ளோஸ்டு பட்டன் ஹோல், வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வேரியேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா கவுச்சிங் ஸ்டிச். இந்த 5 ஸ்டிச்சஸுமே போட்டு முடிச்சாச்சு. இது 5 இதுக்குமே ப்ராக்டிஸ் இமேஜ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருக்குறேன். அதை வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 5 ஸ்டிச்சஸ்மே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.